ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நம்ம டிமார்ட் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். அங்கே போய் என்னெல்லாம் வாங்க போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன என்ஜாய் பண்ண போகிறோம், என்ன ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம், எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். நான் நிறைய டைம்ஸ் போயிருக்கோம். ஒரு சில டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நீங்கள் என்ன லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது போதும் எனக்கு. அதுக்கப்புறமா என்னுடைய நியூ சேனல் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக நான் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கும் என்கரேஜ் ஆகும். இப்போ நானே, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா எல்லாருமே போயிட்டுருக்கோம் கிளம்பி. செம்ம. அப்படியே ஃபஸ்ட்டு போகும்போது ஈவினிங் டைமாக இருந்துச்சு. பார்த்தா அப்புறமா திருப்பி ரிட்டன் வரும்போது செம்ம நைட் டைமே ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே நைட் ஆகிடுச்சு. அதுவே 6 ஆகிடுச்சு. 6 மேலே தான் நாங்கள் போனோம். இதோ டிமார்ட் வந்துவிட்டோம். உள்ளே போய் பார்த்தா சண்டே வேறையா, செம்ம கூட்டம், செம்ம ரஷ்ஷு. ஒரு ட்ராலி தேடுறதுக்காக நாங்கள் எங்கெல்லாம் போய் தேடி அப்புறமா பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ட்ராலி கூட எங்கேயுமே இங்கே இல்லை. அப்புறமா ட்ராலிலாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் பர்ச்சேசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறமா உள்ளே போயிட்டு அங்கே என் ஃப்ரெண்டை ஒருத்தனை பார்த்தோம். ஏன்னா இது வந்து போரூரில் தான் இருக்குது. என் காலேஜ் வந்து போரூர்லேருந்து கொஞ்சம் கிட்ட தான். ஸோ அதனால் அந்த சைடில் இருக்க காலேஜில் தான் நான் படித்தேன். அங்கே வந்து என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அது பாருங்கள், எங்கள் அண்ணா அண்ணி போயிட்டுருக்காங்க அங்கே. இதை நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். செம்ம கூட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா முடியவே இல்லை. அந்த சைடை திரும்ப முடியல, இந்த சைடை திரும்ப முடியல. அந்த சைடு உள்ளே போனால் வீடியோஸு, ஃபோட்டோஸு எதுவுமே எடுக்கக்கூடாது சொல்லிடுச்சு அந்த ஒரு மேம் வந்து. அதுக்கப்புறமா வந்து நாங்களும் எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்தோம். எல்லாமே சீப் ரேட் தான். எல்லாமே ஒரு மேகி பேக்கெட் எடுத்தால் கூட அது வந்து பெரிய மேகி பேக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்குமா இங்கே வெளியே. அங்கே வந்து வெறும் 60 ருபீஸ் தான் இருந்துச்சு. மேகி வாங்கினோம், எல்லாமே வாங்கினோம். நேற்று ஸ்நாக்ஸு, இந்த வாட்டர் பாட்டில்லாம் 190 அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி எல்லாமே வாங்கினோம். எல்லாமே வாங்கிட்டு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு எங்கள் அண்ணா வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் பர்ச்சேசிங் போயிருந்தோம். அந்த ஷாப் என்ன டீட்டெயில்ஸுன்ட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். ஐ மீன் புது வீடியோவே உங்களுக்காக நான் அந்த கடையை பற்றி போடுறேன், அந்த ஷாப் பற்றி. இது வந்து ஒரு நியூ விதமான ஒரு ஷாப்பு. அப்புறமா நாங்கள் கிளம்பி அதுதான் எங்களுடைய பிரிட்ஜு, எங்கள் பெருங்குளத்தூர் பிரிட்ஜு, எங்கள் ஏரியா பிரிட்ஜு. அப்புறம் போய் சாப்பிட்டு கூட வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம்.